இந்த கோயில் வந்து சுயம்பு மூர்த்தி. ஸ்ரீசைலத்தில் எப்படி சுவாமி இருக்கார் அந்த மாதிரியே இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். நிறையா ராஜ மகாராஜர்களை வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணதேவராயா, அப்புறமா வந்து சிவாஜி மகாராஜா வந்து இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த சுவாமியை கோயிலுக்காகி ரொம்ப இடமெல்லாம் தானம் பண்ணி அப்புறமா இது பண்ணி போயிருக்காரு. நந்தி வாயிலேருந்து தண்ணி வரும். இது என்னன்னா சுவாமிக்கு வந்து வசந்த மண்டபம். திருவிழா சமயத்தில் சுவாமியை அங்கே கூப்பிட்டு போய் அங்கே சுவாமிக்கெல்லாம் என்னென்ன காரியங்களோ இது இப்போ ஆகமான முறையில் என்னென்ன பண்ணுமோ அந்த இதெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அந்த நந்தி பாயிலேருந்து 24x7 தண்ணி வந்துனே இருக்குது. அது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அந்த கீழே ஒரு குளம் இருக்குது. அதுதான் விசேஷம் இங்கே மல்லேஸ்வரம், காடு மல்லேஸ்வர டெம்பிள். இங்கே வந்து கன்வீனியராக இருந்தோம் பூவண்ணான்னுட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து 1923 சுவாமியை பார்த்து அவங்க எல்லாம் கனவுல வந்து சுவாமி அப்புறமா அவங்க இந்த திருமேனியை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்கே என்ன பிரார்த்தனைக்காக சார் மெயினாக வருவோம்? சார் இங்கே வந்து நிறைய பிரார்த்தனைன்னா தட்சிணாமூர்த்தி இருக்குது. இங்கே நிறைய பேர் ஆரோக்கியத்துக்கு சுவாமி என்ன ஆரோக்கியம் மெயினாக அதுதான். இங்கே எல்லாருமே வருவாங்க. டெய்லி அபிஷேகம் நடக்கும். எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணி வச்சுக்குவாங்க. டெய்லி ருத்ராபிஷேகம் காலையில் ஈவினிங்கில் அபிஷேகம் நடக்கும் டெய்லி. இது வந்து சுவாமிக்கு மெயினாக வந்து ஆரோக்கியத்துக்கு இங்கே மெயினாக இது பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க. எல்லாருமே யாரை எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜர் ஆகட்டும் எந்த ஒரு இதாகட்டும்னோ இதான உடம்புல நல்லா இதில் சரியில்லைன்னா காடு மல்லேஸ்வரர் போயிட்டு அபிஷேகம் பண்ணுவீங்க, அங்கே ஒரு ஜபம் பண்ணுவீங்க, ஹோமம் பண்ணுவீங்கன்னு அதுதான் சொல்லுவாங்க. அம்பாள் ஸ்பெஷாலிட்டி இது பிரம்மராம்பிகான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக சோமங்கலத்துக்காக வருவாங்க. அப்புறமா வந்து இங்கே என்னென்ன அம்பாள்கிட்ட என்ன நினைச்சாலும் நடக்கும். அது பக்கம் நாராயணர் கூட இருக்கு. அது சைவாகமத்தில் வரும். சைவாகமத்தில் என்னன்னா சிவன் ஒருத்தர் கிடையாதோ. ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோயிலில் வந்து நாராயணர் தான் இருப்பார். நாராயணர், அப்புறமா அம்பாள் வருதும், சூரிய பகவான் இருக்கார், சூரிய பகவான், கணபதி. இது வந்து சிவ பஞ்சாயத்தனம்னு சொல்லுவாங்க. நாம் இவங்க 5 பேரும் இந்த சைவாகமத்தில் எந்த கோயிலில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நாராயணன் கும்பிட்டு அப்புறமா வந்து அம்பாள், அப்புறமா சுவாமி, விநாயகம், முருகர், அப்புறமா சூரிய பகவான். வாகர்த்தாதிவ சம்பிரக்தோ வாகர்த்த பிரதிபத்தே ஜெகத பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரர். இதாவது வந்து காடு மல்லேஸ்வர டெம்பிள்னுட்டு மல்லேஸ்வரம் மெயின் சிட்டியில் இருக்கிறது. பெங்களூர் மல்லேஸ்வரத்தில் மெயின் சிட்டியில் இருக்கிறது. இது வந்து சுயம்பு மூர்த்தின்னு சொல்லுவாங்க. இது வந்து என்னன்னா இந்த கோயில் வந்து சுயம்பு மூர்த்தி. ஸ்ரீசைலத்தில் எப்படி சுவாமி இருக்கார் அந்த மாதிரியே இங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம். அப்புறமா இங்கே வந்து நிறையா ராஜ மகாராஜர்களை வந்து ரினோவேஷன் பண்ணியிருக்காரு. கிருஷ்ணதேவராயா, அப்புறமா வந்து சிவாஜி மகாராஜா வந்து இங்கெல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி இந்த சுவாமியை கோயிலுக்காகி ரொம்ப இடமெல்லாம் தானம் பண்ணி அப்புறமா இது பண்ணி போயிருக்காரு. அப்புறமா வந்து இந்த சுவாமி விசேஷம் என்னன்னா சுயம்பு மூர்த்தியாக இருக்குது. இங்கே நிறையா திருவிழா, பூஜை, நவராத்திரி உற்சவங்களும் இதெல்லாம் பண்ணுவாங்க இங்கே. அப்புறமா வந்து இங்கே என்னன்னா ரொம்ப விசேஷம். இந்த மல்லேஸ்வரன்னு சொல்லுது இந்த ஏரியாவுக்கு ಹೆಸರು வந்ததே இந்த சுவாமியை பேரில். இந்த காடு மல்லேஸ்வரன்ட்டு மூல பேர். காடு மல்லேஸ்வர, காடு மல்லிகார்ஜுனா அப்படியெல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் இந்த டெம்பிளோட மெயின் விசேஷம். அப்புறமா வந்து இங்கே நந்தி வாயிலேருந்து தண்ணி வரும். இது என்னன்னா சுவாமிக்கு வந்து வசந்த மண்டபம். திருவிழா சமயத்தில் சுவாமியை அங்கே கூப்பிட்டு போய் அங்கே சுவாமிக்கெல்லாம் என்னென்ன காரியங்களோ இது இப்போ ஆகமான முறையில் என்னென்ன பண்ணுமோ அந்த இதெல்லாம் அங்கே பண்ணுவாங்க. அங்கே நந்தி பாயிலேருந்து 24x7 தண்ணி வந்துனே இருக்குது. அது கீழே ஒரு சிவலிங்கம் இருக்குது, அந்த கீழே ஒரு குளம் இருக்குது. அதுதான் விசேஷம் இங்கே மல்லேஸ்வரம், காடு மல்லேஸ்வர டெம்பிள். இதில் இந்த டெம்பிள் ஆப்போசிட்டில் இருக்கு இல்லையா? அது நந்தி டெம்பிள் ஆப்போசிட் கீழே இருக்குது. மல்லேஸ்வரமா டெம்பிளுக்கு ஆப்போசிட்ல ஒயிட் இஸ் காடு மல்லேஸ்வரம் சார். காடுன்னா என்ன மீனிங்? ஃபஸ்ட்டு இதாவது வந்து இங்கே ரொம்ப நிறைய ஒரு 100-120 வருஷத்துக்கு முன்னெல்லாம் இங்கே என்னென்னா எல்லாம் காடாக இருக்குது. இங்கே ஃபாரஸ்ட் அதுதான் காடு மல்லேஸ்வரம். அதுதான் வந்து காடு மல்லேஸ்வரம். இங்கெல்லாம் நாங்கள் வந்து இப்போது அந்த பிராச்சீன இது எல்லாம் அப்படியே இருக்குன்னுட்டு கீழே எல்லாம் நிறைய விதமான இந்த காடு மரங்கள் எல்லாம் எடுத்துன்னு வந்து இங்கெல்லாம் போட்டுருக்காங்க. சந்தனம், அப்புறமா காடு பில்வம், மகாபில்வம், அந்த மாதிரி எல்லாம் விருட்சங்கள் எல்லாம் இங்கே பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு தான் இது காடு மல்லேஸ்வரம். ஏன்னா இங்கே இந்த மெஜஸ்டிக் இருக்குது, அதுதான் மெயினாக. அதுக்கு முன்னாடியுமே யாருமே மக்கள்களெல்லாம் வரமாட்டேங்க இங்கே. ஏன்னா ஃபாரஸ்ட்டாக இருந்தது, இங்கெல்லாம் கூட்டமாக இருட்டாக இருந்தது. அப்புறமா இங்கே யாரும் வருதுன்னு இல்லை. அதுக்கு தான் இதுக்கு காடு மல்லேஸ்வரன்ட்டு பேர். எவ்வளோ இயர்ஸ் ஓல்டு டெம்பிள்? இது வந்து 1000 கணக்கு மேலே இதாக இருக்குது. இப்போ வந்து
சிவாஜி மகாராஜ் வந்திருந்தாருன்னு சொல்லி சிவாஜி மகாராஜ் வந்திருக்காரு. அவர் வந்து அவர் தான் இந்த இது பண்ணி கொடுத்துருந்தாரு. இது வந்து அவங்கள இது பண்ணல. இது இங்கே வந்து கன்வீனியராக இருந்தோம் பூவண்ணான்னுட்டு ஒருத்தர் இருந்தாங்க. அவங்க வந்து 1923 சுவாமியை பார்த்து அவங்க எல்லாம் கனவுல வந்து சுவாமி அப்புறமா அவங்க இந்த திருமேனியை இது பண்ணி கொடுத்துருக்காங்க. 110 years back. 1 or 2 years back. 1 or 2 years பேக், கரெக்டாக 1 or 2 years பேக் ஆயிருக்கு. ஸோ இப்போ சிவாஜி மகாராஜ் வந்தது ஒரு 400-500 years பேக். 500 years பேக். அவங்க வந்து அவங்க எல்லாம் பார்த்தோம் என்னென்ன இங்கெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணணுமோ எல்லா டெவலப்மெண்ட் எல்லாம் என்னென்ன பண்ணணுமோ அவங்க எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணி இதுக்கு தான் ஒரு ஸ்தானம் வச்சு இங்கே கல்வெட்டெல்லாம் இருக்க கீழே அவங்கள வந்து இது பண்ணிருக்கிறதுக்கெல்லாம் அது பண்ணி போயிருக்காரு. இங்கே என்ன பிரார்த்தனைக்காக சார் மெயினாக வருவாங்க? சார் இங்கே வந்து நிறைய பிரார்த்தனைன்னா தட்சிணாமூர்த்தி இருக்குது. இங்கே நிறைய பேர் ஆரோக்கியத்துக்கு சுவாமி என்ன ஆரோக்கியம் மெயினாக அதுதான். இங்கே எல்லாருமே வருவாங்க. டெய்லி அபிஷேகம் நடக்கும். எல்லாருமே வந்து அபிஷேகம் பண்ணி வச்சுக்குவாங்க. டெய்லி ருத்ராபிஷேகம் காலையில் ஈவினிங்கள் அபிஷேகம் நடக்கும் டெய்லி. இது வந்து சுவாமிக்கு மெயினாக வந்து ஆரோக்கியத்துக்கு இங்கே மெயினாக இது பண்ணுவாங்க, ரெஃபர் பண்ணுவாங்க எல்லாருமே. யாரை எந்த ஒரு ஆஸ்ட்ராலஜியர் ஆகட்டும் எந்த ஒரு இதாகட்டும் இதான உடம்புல நல்லா இதில் சரியில்லைன்னா காடுமல்லேஸ்வரர் போயிட்டு அபிஷேகம் பண்ணுவீங்க, அங்கே ஒரு ஜபம் பண்ணுவீங்க, ஹோமம் பண்ணுவீங்கன்னு அதுதான் சொல்லுவாங்க. இங்கே ஜபம் ஹோமம் எல்லாம் இங்கே நீங்கள் இங்கே கோயில் டெய்லி இருக்கும். டெய்லி மிருத்யுஞ்சய ஹோமம், கணபதி ஹோமம், நவகிர ஹோமம் இந்த மாதிரி எல்லாம் இங்கே டெய்லி மிருத்யுஞ்சய ஹோமம் பண்ணிட்டு ஒரு ஜபம் பண்ணிட்டு அபிஷேகம் பண்ணுறோம். அந்த கலச ஜலம் அப்படியே அபிஷேகம் பண்ணுறோம். சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறோம். ஸோ வேற என்ன சார் இங்கே எக்ஸ்ட்ரா வேற? இங்கே வந்து இங்கே எக்ஸ்ட்ரா என்னென்னா அம்பாள் இருக்காரு. விசேஷம் என்னன்னா அம்பாள் கீழே ஸ்ரீசக்கரம் இருக்கு. பீஜாட்சோடையர் ஸ்ரீசக்கரம் இருக்கு அங்கே. அப்புறம் வந்து இது பண்ணி தான் இப்போ முதல்ல சுயம்புமூர்த்தின்றது ஆவுடையார் இல்லை, லிங்கம் மட்டும் இருக்கு. அம்பாளை வந்து இங்கெல்லாம் நரசிம்ம பாரதின்னுட்டு ஸ்ருங்கேரி பீட்டத்தில் வந்து சுவாமியார் வந்து அவங்க வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்கிறது இங்கே. இதெல்லாம் சைவாகமத்தைப்படி என்னென்ன சாமி இருக்கணும் என்னென்ன இதில் இருக்கணும் அதெல்லாம் அப்புறமா வந்து அந்த நான் சொன்னேன் இல்லை அப்போ சிவாஜி ராஜா அந்த ராஜ மன்னர்களெல்லாம் யார் வந்தாரோ அவங்கெல்லாம் என்னென்ன வேணும்னுட்டு அவங்கெல்லாம் ரூல் பண்ணி டெவலப்மெண்ட் பண்ணி போயிருக்காரு அங்கெல்லாம். அதே முறையில் தான் இப்போ பூஜை நடந்திருக்கு. அம்பாள் ஸ்பெஷாலிட்டி இது பிரம்மராம்பிகான்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக சோமங்கலத்துக்காக வருவாங்க. அப்புறமா வந்து இங்கே என்னென்ன அம்பாள்கிட்ட என்ன நினைச்சாலும் நடக்கும். ஸ்ரீசக்கரம் இருக்குது மெயினாக. ஸ்ரீசக்கரம் இருக்கிறதுனால மெயினாக பீஜாட்சரோடு இருக்குது. ஸ்ரீசக்கரம் எல்லாம் எங்கன்னா திருமணி அச்சு இருக்கும், இல்லைன்னா அந்த மேரு இருக்கும். இங்கே அப்படியெல்லாம் கிடையாது. ஒரே ஃப்ளாட் இதத்துலேயே அந்த எந்தெந்த கோணத்தில் என்னென்ன பீஜாட்சரம் வரணும் அந்த பீஜாட்சரோடு இருக்குது இங்கே. இங்கே நவாவரண பூஜை ரெகுலராக நவாவரண பூஜை யாருன்னு பண்ணி வச்சு நடக்கும். ரெகுலராக வந்து சப்தசதி பாராயணம் ரெகுலராக நடக்கும். அந்த பருவ டைமில் பௌர்ணமி அமாவாசை சதுர்தசி இந்த நாளெல்லாம் இது சப்தசதி பாராயணம் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் நாராயணர் கூட இருக்காரு. அது சைவாகமத்தில் வரும். சைவாகமத்தில் என்னன்னா சிவன் ஒருத்தர் கிடையாதோ. ஃபஸ்ட்டு வந்து சிவன் கோயிலில் வந்து நாராயணர் தான் இருப்பார். நாராயணர் அப்புறமா அம்பாள் வருதும், சூரிய பகவான் இருக்கார், சூரிய பகவான், கணபதி. இது வந்து சிவ பஞ்சாயத்தனம்னு சொல்லுவாங்க. ನಾವು இவ 5 பேரும் இந்த சைவாகமத்தில் எந்த கோயிலில் பார்த்தாலும் ஃபஸ்ட்டு நாராயணன் கும்பிட்டு அப்புறமா வந்து அம்பாள், அப்புறமா சுவாமி, விநாயகம், முருகர், அப்புறமா சூரிய பகவான். நீங்கள் அங்கே அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தீங்க இல்லையா? அங்கே தனியாக ஒரு சுவாமி இருந்தார் இல்லையா? அங்கே அது புதுசாக பிரதிஷ்டை பண்ணதா? எங்கே இங்கே முன்னால் போகும்போது ஃப்ரெண்ட்லேயே இருந்தது இல்லையா? 3 சுவாமி நம்ம துர்க்கை, கனக துர்கா எல்லாம் இருந்தாங்கல்ல. அது வந்து முருகர் கோயில். அது அது வந்து ரொம்ப பழைய கோயில். அது முருகர் கோயில். ஸ்ரைன் மட்டும்தான் இருக்கு. இல்லை அது முருகர் இருக்காரு. முருகர் டெம்பிள். அது வந்து அது ரொம்ப பழைய இது. இங்கன்னா முன்னாடி போனால் எப்பாளன்னுட்டு ஒரு ஏரியா இருக்குது. அப்புறமா வந்து அங்கே பின்னாடி ஒரு 500 பேக் இயர்ஸ் ஆகோ அங்கே ஒரு சின்னதாக ஒரு சுவாமிய டெம்பிள் இருந்தது. அவங்க பிரிட்டிஷ் இதுல இந்த சுவாமி வைக்கக்கூடாதுன்னுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறமா அந்த கரையிலே போட்டுவிடுவாங்க அந்த விக்கிரகம் எடுத்துன்னு வந்தோம். அப்புறமா அங்கே ஊர் மக்களெல்லாம் சேர்ந்து இங்கே காடுமல்லேஸ்வரர் டெம்பிளில் கொடுத்து விடலாம்னுட்டு முடிவு பண்ணி இங்கே எடுத்துன்னு வந்து கொடுத்துருக்காரு. அந்த ரொம்ப பழமையான சுவாமி அது முருகர். அது அப்புறமா வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி அம்பாள் எல்லாம் பிரதிஷ்டை பண்ணி இது பண்ணியிருக்காரு. அது முருகர் டெம்பிள். அது கல்யாண சுப்பிரமணியம் பண்ணிட்டு அது ரொம்ப இதாக இருக்குது. அது வந்து இன்டர்நேஷ்னல் மேக்சின்லாம் வந்து இருக்குது. என்ன ஸ்பெஷல் சார் அது? அது கல்யாண சுப்பிரமணியம் பண்ணிட்டது. அம்பாளோட இருப்பார், வள்ளி தேவையானோட இருப்பார் சுவாமி வந்து. அப்புறமா வந்து இந்த மாதிரி கரையேறியில் கிடச்சிருக்கிறதுனால அது ரொம்ப பவர்ஃபுல்லானது, சக்தி அவருடைய.
அப்புறமா வந்து இந்த நிறையா சாமியார் எல்லாம் வந்து அவங்களுக்கு கனவுல வந்து அவங்க வந்து தரிசித்து போயிருக்காரு. ரத்னகிரி சாமி ஆகட்டும், இந்த மேல்மருவத்தூர் சுவாமி அவங்கெல்லாம் வந்து இங்கே கும்பிட்டு போயிருக்காரு சுவாமி. அவங்களுக்கே எல்லாம் தெரியாது. அவங்கள கேட்டப்போ இல்லை நம்மளுக்கு சுவாமி கனவுல வந்து இந்த மாதிரி சொன்னிருந்தது, நான் இந்த இடத்துல இருக்கேன், நீங்கள் ஒரு வாட்டி வாங்குவோன்னுட்டு இருந்தது. அந்த மாதிரி இதில் பண்ணியிருக்காரு. ரீசெண்டாக அந்த சுவாமிக்கு வந்து 3 வாட்டி கும்பாபிஷேகம் நடந்துருக்கு. இப்போ ரீசெண்டாக இது அங்கே கல்வெட்டெல்லாம் இது இருக்குது. அந்த அப்பா வந்து மைசூர் டிஸ்ட்ரிக்ட் இது இருக்குது, இந்த ராஜா மகாராஜா அப்பா கும்பாபிஷேகம் பண்ணது. அப்புறமா பிரிட்டிஷ் இதில் இஸ்மாயில் சர்ஜான்ட்டு ஒருத்தர் இருந்தாங்க, அவங்க அந்த இடத்துக்கெல்லாம் லேண்டு டொனேட் பண்ணியிருக்கிறது, அந்த இதெல்லாம் அங்கே எழுதிருக்கு இங்கே. ஸோ இந்த சுவாமியோடது தான் அங்கே கீழே அங்கே நந்தி, இந்த நந்தி வாயிலிருந்து அது ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு. ஆல் ஓவர் இன்டர்நெட் பார்த்தோன்னா ஒரு மிஸ்ட்ரியாவே அவர் வாயிலிருந்து தண்ணி வந்துனே இருக்கு. ஏன்னா இங்கே மேலே போனால் சாங்கி டேங்க்னுட்டு ஒரு கரை ஏரி இருக்கு இங்கே. ஓகே. அது வந்து எங்கன்னா இது டவுனில் இருக்குது. இந்த மல்லேஸ்வரம் வந்துட்டு அந்த கரை இதுக்குள்ள டவுனில் இருக்குது. இது வந்து என்னென்ன பண்ண, இந்த பெங்களூருக்கே வந்து 2 நதி இருக்குது, பெரிய நதி. அது வந்து ருஷபாவத்தின்னு சொல்லுவாங்க. ருஷபா மீன்ஸ் நாம என்ன சொல்லுவாங்க, நந்தி, புல். அந்த வாயில இந்த வருது அந்த ருஷபாவதி, அந்த நதியை இங்கே பெங்களூரில் தான் இது பண்ணுவாங்க. அது வந்து இங்கே மூலமாக உகமமாயிட்டு இங்கிருந்த பசவன்குடி கிட்ட ஒரு பெரிய புல் டெம்பிள் இருக்குது. அங்கே போய் அங்கிருந்தா அதே வழியாக அந்த கெரை சேனல் வழியே காளி ஆஞ்சநேயர்னு ஒரு டெம்பிள் இருக்குது. அந்த ஆஞ்சநேயர் பாதத்திலே தொட்டு அப்புறமா வந்து அந்த பிடுதி கிட்டே போய் ஜாயின் ஆகும். அது வந்து சேனல் இப்போல்லாம் இதாகிட்டு இருக்குது. அது சேனல் இப்போது அப்படியே இருக்குது. அந்த ரூட் வழியாக அப்படியே இருக்குது. இந்த மூலஸ்தானம் அதுக்கெல்லாம் சயின்டிஸ்ட்டு ரிசர்ச்சர்காரங்களெல்லாம் வந்து இங்கெல்லாம் ரிசர்ச் பண்ணி இதுதான் மூலம்னு இது என்ன கின்னஸ் இது கன்ஃபார்ம் பண்ணி அந்த மார்க் பண்ணி போயிருக்காருங்க அவங்க. அது இப்போது அந்த எல்லாம் கான்க்ரீட் இதில் டெவலப் பண்ணாலும் அந்த கீழேயே அதை தண்ணி பயின்னு இருக்கான்னுட்டு ரிசர்ச் ஆகிருக்குது, கன்ஃபார்ம் ஆகிருக்கு. பட் அங்கே அந்த நந்திக்கு கீழே தான் சிவன் இருக்கார் இல்லையா? இப்போ அது வந்து ஃபஸ்ட் என்னன்னா அந்த சுவாமி வசந்த மண்டபம் யாருமே அங்கே நிறைய டைமில் யாருமே போகிறதில்ல. இந்த திருவிழா டைமில் தான் அது ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போது வந்து அங்கெல்லாம் ரொம்ப இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் இருந்தது. அப்புறமா வந்து இங்கெல்லாம் லோக்கலைஸ் எல்லாம் இது பண்ணி அதெல்லாம் இந்த டெம்பிளோட ட்ரஸ்ட்டுக்குன்னுட்டு இது பண்ணுவாங்க. அப்புறமா அங்கே போய் எல்லாம் க்ளீன் பண்ணும்போது கீழே ஒரு சிவலிங்கம் கிடச்சிது. அப்புறமா அதுக்குள்ளே ஒரு குளம் இருக்குன்னுட்டு எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ அந்த குளத்துக்குள்ளே தான் நந்தி கிடைச்சா? நந்தி கிடைச்சா. இந்த டைமிங்ஸ் என்ன சார் டெம்பிளோட? இப்போ இந்த காலையில் 7 மணிலேருந்து 12:30 மணி வரைக்கும் இருக்குது. ஈவினிங் 7 to 12 இருக்குது. ஈவினிங் 6 to 9 இருக்குது. அங்கே நந்தி டெம்பிள் அது இப்போ ஹாலிடேஸ் ஓப்பன் பண்ணுவாங்க? ஹாலிடேஸ் ஓப்பன் இருக்குது. அது சேம் டைம். இது இங்கே எல்லா கோயிலும் சேம் டைம்ஸ் தான். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ் சார். நிறைய தேங்க்ஸ். நமஸ்கார்.